வணக்கம். இது கீதாஸ் கிச்சன் மதுரை. இன்னைக்கு சன்னா மசாலா எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன். வெள்ளை சுண்டல் யூஸ் பண்ணி செய்யுங்க. 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாயில் பண்ணி எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன். பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி கீதாஸ் கிச்சனில் சன்னா மசாலா எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பூரி, சப்பாத்தி இதுகளுக்கெல்லாம் இந்த சன்னா மசாலா போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் 1 கை புதினா, தாளிப்புக்கு கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு. இப்போ நம்ம இதையெல்லாம் இந்த 3ஐயும் மிக்சியில் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு ஜாமான் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு லாஸ்ட்டில் சன்னாவை சேர்த்துக்கிடுவோம். சன்னாவை நீங்கள் ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்துடும். நாள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் கூட செய்யலாம். இல்லைன்னா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் சன்னாவை வேக வச்சுக்கிடுங்க. முதல்ல நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சிக்கிடுவோம். அதுக்கப்புறம் தாளிப்பு ஜாமான் போட்டு சன்னா மசாலா எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன். பார்க்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன், காயட்டும். பட்டை, கிராம்பு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். மசாலா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 ஸ்பூனு. நல்லா வதக்கிக்கிறங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு வெள்ளை சுண்டல் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். உப்பு போட்டு அதை அப்படியே அந்த தண்ணியோடு சேர்த்துக்கிறேங்க. நல்லா சுண்டல் இப்படி செஞ்சால் நல்லா வெந்திருக்கணும். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டில் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை சேர்த்துக்கணும். அவ்வளோதான். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அவ்வளோதான். நல்லா வதங்கிருச்சு. ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அப்படியே சிம்லேயே வைக்கணும். லாஸ்ட்டில் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அப்படியே கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பூரி, சப்பாத்தி இதெல்லாம் நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு லஞ்சுக்கும் நீங்கள் கொடுத்து விடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.